அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் எழில் சாருக்கு இது 25வது வருஷம். வருஷத்துக்கு ஒரு நடிகர்னா இல்லை 20 நடிகர் நடிக்க நினைக்கிறேன். மொத்தம் இங்கே கூட்ட எல்லோரும் அங்கே வரவழைச்சாச்சு. வாழ்த்துக்கள் சார். ஆமாம், நீங்கள் உதயகுமார் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தா 100 ரூபா எழுதிருப்பார். நான் 200 ரூபா எழுதிருப்பேன். நீங்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறேங்க. என்ன நைட் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் உதயகுமார் சார் சொல்லும்போது நம்ம ஹீரோ விமலில் வந்து விஜயகாந்த் மாதிரி பார்க்குறேன்னாரு. அப்போ எனக்கு 80% தான் கொஞ்சம் தோணுச்சு. ஸ்டேஜுக்கு வந்தார், கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே வேஷ்டி சட்டை, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை. 100% விஜயகாந்த் சார். எலிமையிலும் சரி, காஸ்டியூம்லையும் சரி. அப்போ எப்பவும் போல் எனக்கு 9 மணிக்கு மைக்கை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வித்தியாச இசை இன்றைக்கி இந்த நாயகன் அவர் வந்து மெலோடி கிங்கும். இங்கே அவர் எல்லாத்துலேயுமே கிங்கு. அவர் குத்துலையும் கிங்கு, கெத்துலையும் கிங்கு, பில்டப் சாங்லையும் கிங்கு, ஹீரோஸ் சாங்லையும் கிங்கு, எல்லாத்துலேயும் கிங்கு. என்னை கிட்டது அவர் தான். நான் திருப்பாச்சி கமிட் ஆயிடுச்சு. கமிட்டாக ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்போ டியூன்லாம் போய்கிட்டுருக்கு. அவர் சாங் மெலோடி சாங் போட்டுருந்தோம். அடடா திருடா அடடா திருடா அவசரம் வேணா பொறுத்துக்கணும். இப்படி அழகான ஒரு மெலோடி போட்டு ஓகே பண்ணியாச்சு. மறுநாள் ஷூட்டிங் போகிறேன். இப்போ கிளி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கப்போ விஜய் சார் பக்கம் போனேன். செட்டில் ஒரு சாங்கு, அப்படி போடு 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 அசத்தி போடு. நம்ம இந்த குத்து குத்தாக இருக்கு. நம்ம வெளியே மெலோடி சரிப்பட்டு வராது. அதை தூக்கி வச்சுட்டு தான் அப்போ முன்ன தப்பில் அத்தப்பத்தை வெத்தலை விளைஞ்சிருக்குடா. என்னை குத்துப்பாட்டை இயக்குனர் ஆக்கினே அவர் தான். அது மாதிரி எதிரும் புதிரும் அதில் நான் கோ டைரக்டரு, தரணி தான் டைரக்டரு, அது சார் தான் மிஸ் டைரக்டர். நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அவரோட சாங் தான் அது. அந்த சாங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் டியூன் போடும்போது சிம்ரன் இல்லை, கரெக்டாக இல்லை. அது நெப்போலியனுக்கும் அவங்கள ஒரு நர்ஸு கூட இருப்பாங்க. அந்த நர்ஸோட பாயிண்ட் ஆஃப்ல சாங்கை கேட்டோம். சூப்பர் சாங்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது நெப்போலியன் வந்து நடக்கவும் முடியாது. இதில் அவரை வச்சு என்ன பண்ணுறது, யாரோ ஒரு பொண்ணு ஆட வச்சு சாங்கு இதாயிருமோன்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாங் நல்ல சாங்கு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்ட்டு சிம்ரனை ஆட வச்சோம். கெஸ்டா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போச்சு. அதனால் பல வகையில் அவர் பெரிய ஹீரோ எழில் சார். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு டைரக்டரை பார்க்க மாட்டேன், வியப்பாக பார்ப்பேன். நான் துல்லாமணம் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ ஒரு ஆளை பார்த்தா டைரக்டர் தெரியாது, ரொம்ப சாஃப்டாக. இப்போ இவர் தான் துள்ள பண்ணாரா அப்படின்னு ஆச்சரியம் பார்க்குறது. இப்போ தொடர்ந்து காமெடி படம் பார்க்குறோம்ல, வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன், தேசிங்க ராஜா, அப்பவும் பார்ப்பேன் இவரெல்லாம் இப்படி காமெடி பண்ணுறாரு அப்படின்ட்டு. எல்லாமே அதிசயமான இயக்குனர். டோட்டலாக நீ எல்லோரும் பேசும்போது ஒன்று புரிஞ்சு வச்சு, டோட்டலாக இவர் எனக்கு ஆப்போசிட். ஏன்னா என்னதில் ஸ்கிரிப்டில் தவிர யாரும் பேச விட மாட்டேன் மேக்ஸிமம். இவர் இஷ்டத்தை விட்டுருக்காரு. இதில் எதிரும் புதுமா இருக்கான். தேசிங்க ராஜா 2 மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.